cubic equation ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான algebra problem polynomial solve பண்ணி அதை வச்சு ஆன்சர் கொண்டு வர மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் question. Let r and c be real numbers if r and minus r are roots of the cubic equation 5x cube. நம்ம ஈக்குவேஷன் அப்படி நோட் பண்ணிப்போம். plus cx square minus 10x plus 9 equal to 0. ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஹையஸ்ட் பவர் 3. அப்போ இது ஒரு cubic equation. Then what is the value of c? c உடைய வேல்யூ என்ன? இந்த c உடைய வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் என்னன்றதான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ஒரு ப்ராப்பரான 3 ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பாலினாமியல் கூட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஈக்குவல் டு ஒரு பாலினாமியல், அதாவது வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியலுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய பாலினாமியல் எப்படி இருக்கும்? எக்ஸ் 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 இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இன்னும் க்ளோஸாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி 2 ரூட்ஸ் என்னென்னது கொடுத்துட்டாங்க. ஒன்று ஆர், இன்னொன்று மைனஸ் ஆர். அப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர், எக்ஸ் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் ஃபேக்டர் என்னன்றது தெரியாது. தேர்ட் ரூட் என்னவோ அதை பொறுத்து தான் தேர்ட் ஃபேக்டர் இருக்கும். பட் நம்ம இன்னொன்று இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நமக்கு 5x கியூப்னு சொல்லியிருக்கு. அப்போ டெஃபினட்டாக இந்த தேர்ட் ஃபேக்டரில் வந்து அந்த 5x இருந்தே ஆகணும். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸ் இன்ட்டு 5x வந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 5x கியூப் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம 5x அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5x மைனஸ் சம் k அப்படின்னு சொல்லி எடுத்துப்போமே. ஸோ அப்போ அந்த தேர்ட் ரூட் வந்து 5x மைனஸ் k ஈக்குவல் டு 0, அதாவது k/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பெருசாக வரி பண்ண தேவையில்லை. ஸோ இதை நான் இது கூட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரலாம். அப்போ நம்ம கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடச்சிரும். சரி, ஓகே. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 5x பண்ணோன்னா நமக்கு 5x கியூப்ன்றதே கிடச்சிரும். அது ஆப்வியஸ். சரி, ஓகே, எஸ். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு மைனஸ் கே, அப்புறம் நமக்கு மைனஸ் kx ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் அடுத்தது வேறு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆர் இன்ட்டு 5x. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு 5x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஆர். ஸோ அப்போ மைனஸ் 5r x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு 5x இன்ட்டு ப்ளஸ் ஆர். அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் 5r x ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்லேயே நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, அடுத்தது இப்போது எக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்ஸ் டேர்ம்ஸ் வேணும்னா இந்த எக்ஸ் இன்ட்டு இந்த 2 வேல்யூஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் கே. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் kr இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது வேறு இந்த எக்ஸ் இன்ட்டு மற்ற 2 ஃபேக்டர்ஸ். ஸோ எந்த காம்பினேஷனில் எக்ஸ் கிடைக்குமோ அதெல்லாத்தையும் மட்டும் எடுத்துக்கணும். இந்த எக்ஸ் இன்ட்டு மற்ற 2 வேல்யூஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் கே. அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் krx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் கடைசியாக இந்த எக்ஸ் டேர்ம் 5x இன்ட்டு மற்ற 2. ஸோ 5x இன்ட்டு இது பண்ணும்போது நமக்கு மைனஸ் 5r ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 5x இன்ட்டு ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் ஆர் மைனஸ் 5r ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இப்போ கடைசியாக கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்றதும் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னா 3 கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் கே. அப்புறம் நம்ம கடைசி என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கே அப்படின்றது கிடைக்கும். சக்ஸஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷனை தான் இங்கே எழுதியிருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பராக கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போதே நமக்கு ரிசல்ட் என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, எஸ். இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சிம்பிள். 5x கியூப் அதான் நம்ம பிளானே. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை கொடுத்துருக்கோமே. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு சின்றது இருக்குது. சி இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் இதோட எக்ஸ்பான்ஷனில் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கே ப்ளஸ் 5r மைனஸ் 5r ப்ளஸ் 5r. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? மைனஸ் கேன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ் 5r மைனஸ் 5r ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போது சி ஈக்குவல் டு சிம்பிளி மைனஸ் கே அப்படின்றது கிடைக்கும். சரி, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 10ன்றது இருக்குது. ஸோ மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இங்கே நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் கேஆர் மைனஸ் 5r ஸ்கொயர்.
ஸோ ப்ளஸ் கேஆர் மைனஸ் கேஆர் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 5r² மட்டும் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து மைனஸ் 5r² ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா r² ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். சூப்பர் நைஸ். r இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, r² ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இது கிடச்சிடும். சரி ஓகே ஆல்ரைட். கடைசியாக கான்ஸ்டன்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் டேர்மில் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 இஸ் ஈக்குவல் டு r²k. 9 இஸ் ஈக்குவல் டு r²kன்னு சொல்லி கிடச்சிரும். நம்ம இப்போது ஆல்ரெடி r² வேல்யூ 2ன்றது கிடச்சாச்சு. இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 ஈக்குவல் டு 2kன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம k ஈக்குவல் டு 9/2 அப்படின்னு சொல்லிடலாம். சக்ஸஸ். k ஈக்குவல் டு 9/2. பட் நம்ம k வேல்யூ தான் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் c. c என்னன்றதான் தேவை. சிம்பிள். ஆல்ரெடி நம்ம c இன் டேர்ம்ஸ் ஆஃப் k நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு ரிலேஷன் கிடச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுலேருந்தே c ஈக்குவல் டு மைனஸ் k, அதாவது மைனஸ் 9/2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ ஃபைனலி c வேல்யூ இஸ் மைனஸ் 9/2 அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர். மைனஸ் 9/2 ஆப்ஷன் ஏல இருப்பாங்க. ஸோ மைனஸ் 9/2 அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாமே. எஸ், ஆப்ஷன் ஏ மைனஸ் 9/2.